Hi guys, welcome back to NiKa channel. Previous video lo zigzag stitch எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்துட்டு stem stitch எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First வந்து stem stitch எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் போட்டு காமிச்சறேன். அதுக்கு அப்புறம் எப்படி போடலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம வந்து stem stitch பார்த்தோம்னா நம்ம வந்து கொடி டிசைன்ல தான் நம்ம வந்துட்டு அதிகமா வந்து போடுவோம், டிசைன் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான் ஸ்டெம் ஸ்டிச் போடுறது. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய அதில் லாக் போட வேண்டியது இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இது போட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது நிறையவே த்ரெட்டு வந்து சிக்கும். அதுவும் வந்து சில்க் த்ரெட் வச்சு போடும்போது வந்து த்ரெட்டு வந்துட்டு அதிகமாகவே கட் ஆகும். த்ரெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடும்போது அது ஸ்டெம் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடும்போது வந்து டிசைன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட டிசைனே வந்து அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயும் குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணுமே. நம்ம எப்படி சிக்ஸாக் வந்து எப்படி போட்டோம், ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயுமே வந்து குட்டி குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டிச்சு நம்ம பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்குமே ஸ்டெம் ஸ்டிச்சுக்குமே வந்துட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் லாக் போடணும், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போடணும். அந்த மாதிரி தான் ஸ்டிச் போடணும். எதுக்கு வந்து நம்ம வந்து பக்கத்தில் ஒரு லாக் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது த்ரெட் எடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுமே வந்துட்டு அந்த த்ரெட்டு வந்து தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். த்ரெட்டு வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு லாக் போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டிச் நம்ம போடுறோம். எல்லாத்துக்குமே பேசிக்கே வந்து நம்மளோட செயின் ஸ்டிச் தான். ஸோ அதனால் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா போட தெரிஞ்சாலே போதும். மற்ற ஸ்டிச்லாம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே இருக்கும். அதனால் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து நல்லா போட கற்றுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நார்மலாக நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டலையா, அதில் ஹாஃப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது, ரொம்ப கிட்டக்கையுமே போட்டுறக்கூடாது. நார்மலான டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சே போடணும். இப்போ வரைக்கும் இப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு போகணும். இதுவே நம்ம நாட் போடாமல் இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுமாதிரி த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கும். அது தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இதுமாரி குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப வந்துட்டு டிஸ்டன்ஸ் விட்டு போடாதீங்க, நார்மலான டிஸ்டன்ஸில் போடுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கிட்டக்க தான் போடணும். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுவே நம்ம லாக் போடாமல் நம்ம த்ரெட் எடுக்கும் போது என்னாகும், நூல் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி போட்டோம், செயின் ஸ்டிச்சுக்கு ஹாஃப் எடுத்துக்கிட்டோமா, செகண்டாக வந்துட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும் போதுமே நம்ம வந்து ஒரு லாக் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் நம்ம போட்டுட்டு லாக் போட்டுக்கலாம். நம்ம லாக் போடுறது வந்து ரொம்ப தள்ளிலாம் போட்டுருவே கூடாது. நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டிருக்கோமோ, செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம லாக் போடணும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கும் ஹாஃப் சைஸில் தான் நம்ம எடுத்துக்கணுமே ஸ்டிச் போடுறது. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் நான் போட்டது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் எட்டுக்கான போட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, கொஞ்சம் நெருக்கி தான் போடணும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம வந்துட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட்டுக்குமே அதே மாதிரி தான் வச்சு போடணும். ஆனால் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் சில்க் த்ரெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டபுள் தான் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும், வச்சு நம்ம போடணும். ஆனால் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடும்போது நூல் வந்து கட்டாக தான் செய்யும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் போடணும்.
நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போதே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, நூல் வந்து நம்ம எடுக்கும் போதே 2 நூலும் சேர்ந்து வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நூல் விட்டு ஒரு நூல் போட்டோம் அப்படின்னா அது சிக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எடுக்கும் போதே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க 2 த்ரெட்டுமே சேர்த்து எடுத்துருக்கோமா அப்படிங்கிறது. ஸோ சில்க் த்ரெட் வச்சு நம்ம இப்படி தான் போடணும். சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச்சை வச்சு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்துட்டு சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத. சில்க் த்ரெட்டை வச்சுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டை வச்சு நான் போட்டு காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே வந்து சில்க் த்ரெட்டை வச்சுமே நம்ம வந்துட்டு போடணும். பட் என்ன, நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு போடும்போது டபுள் த்ரெட்டாக எடுக்கிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். இதுவே சிங்கிள் த்ரெட்டு அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும். டபுள் த்ரெட் வச்சு நம்ம போடுறோம் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு நூல் வந்துட்டு அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும், அது இருக்கும் டக்கு டக்குன்னு அறந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்துட்டு சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டிலே பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நான் சில்க் த்ரெட்டை வச்சு நான் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்களுமே போட்டு பாருங்கள் இந்த ஸ்டிச்சை, அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஈஸியாகவும் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.